ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, கடந்த 7 மாதமாக கர்த்தர் நம்மை கண்மணி போல காப்பாற்றினார். 8ஆம் மாதத்தின் முதல் தேதியில தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வாக்குத்தத்தம், இதற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. கர்த்தர் என்னோடு பேச வேண்டும், எனக்கு இந்த மாதத்திலே நிச்சயமாக ஒரு விடுதலை வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறீங்க. நீங்க சும்மா போலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துதான் அனுப்புவார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதிலிருந்து கர்த்தர் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் தெளிவா நம்ம கேட்க போறோம். ஏன் தெரியுமா? அநேகருக்கு சாப கட்டுகள். ஏன் இந்த சாபம் என் குடும்பத்தை பிடித்து இப்படி ஆட்டுகிறது என்று தெரியவில்லை. ஏன் இந்த சாபம் என் பிள்ளையை பிடித்து ஆட்டுகிறது என்று தெரியவில்லை. இந்த சாபத்தின் நிமித்தமாக என் குடும்பமே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையே முடிந்து போய் நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி மிகுந்த மனவேதனையோடு நீங்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஓர் ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். இந்த சாபத்தை அவர் மாற்றுகிறார். வாசிக்கலாமா? உபாகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு பிலேயாமை அனுப்பி சாபத்தை கூறுகிறார். அப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகளை சபித்து விட முடியாதா என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லை என்று சொல்லி, உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு அவர் செவி கொடுப்பதில்லை. உங்களை சபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறதில்லை. உங்களை சபித்து ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கவில்லை. அப்புறம் ஏன் என் வீட்டில் இந்த கவலை? ஏன் என் வீட்டில் இந்த துயரம்? ஏன் என் வீட்டில் இந்த துக்கம்? வேதனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன். மாறிடுமா? நிச்சயமாக மாறும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தா இந்த ஆசீர்வாதம் இந்த நேரத்துல உங்க சிரசின் மேல வந்து உட்காருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த நொடி இறங்கி வந்து கொண்டிருக்கிறத நான் பாக்குறேன். இறங்கி வந்து கொண்டிருக்கிறேன். செல்வமணி பேர்லதான் செல்வமணி. எனக்கு செல்வமும் கிடையாது, மணியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னை நான் பெருக செய்வேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா மகளே? விசுவாசிக்கிறீங்களா மகனே? என் வாழ்க்கையில கசப்பு, வியாதி, வீட்டுக்குள்ள இருள், யோபுவினுடைய மனைவி சொன்னது போல, தேவனை தூசிச்சு ஜீவனை விட்டுருன்னு சொன்னது போல, இன்னைக்கு கூட நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். கர்த்தத்தை கேட்டுட்டு இருக்கேன். நான் ஏன் உயிரோட இருக்கணும்? என்னால எந்த ஆசீர்வாதம் யாருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, என் பிள்ளைகளுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது.
அப்புறம் ஏன் நான் உயிரோடு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்? சாபமா முடிஞ்சு போச்சு, கடன்ல மூழ்கி போச்சு, குழந்தையே இல்ல, வலியும் இல்ல, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, மரண கட்டு, வியாதியின் கட்டு, பிசாசினுடைய போராட்டம், குடி வெறி, தேசித்தனத்தால வந்த கட்டுகள், பாவக்கட்டுகள், இதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய சாபத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். இனி எப்படி நாங்க சந்தோஷமா வாழ முடியும்? இந்த சாபக்கட்டுகள் நீங்குமா? எங்களுக்கு ஒரு சமாதானம் சந்தோஷம் கிடைக்குமா என்று சொல்லி நீங்க இந்த மாதத்திலேயாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமான்னு உட்கார்ந்துருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் கீழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் கிடையாது. ஏன் தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் கண்மணி. அப்படியா ஏசப்பா? நான் உங்க கண்மணியா ஏசப்பா? நான் இனி நல்லா வந்துருவேனா? என்ன ஆசீர்வதிச்சிருவீங்களா? எனக்கு வேலை கிடைச்சிருமா? எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமா? நான் நல்லா படிப்பேனா? படிக்கிறதுக்கு பணம் இல்லாம நான் திணறிட்டு இருக்கிறேன்னு எனக்கு கிடைக்குமா? இப்படி பல கேள்விகளோடு நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்காவது என் சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்திர மாட்டாரா? நகோமி அப்படிதான் யோசித்தார். என்னை கசப்பு, நான் கசப்பானவள், நான் மாறா, என்னால எந்த நன்மையும் இல்லை, ஆண் வர்க்கத்தையே இழந்து நின்று பட்டமரமா நிக்கிறேன், என்னால இனி இந்த பூமிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, என் வம்சத்தை நான் பறி கொடுத்துட்டேன், இழந்துட்டேன் சொன்ன அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டினார். இஸ்ரவேலின் வீட்டை கட்டும்படியாக அவளை எழுப்பினார். இயேசு ராஜா அந்த வம்சத்தில் பிறக்கும்படியாக கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கும் கூட உங்கள் சாபத்தை கர்த்தர் மாற்றுகிறார். சாப கட்டு, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இருள், ஏன்தான் வீட்டுக்குள்ள போறேன்னு இருக்கு, ஏன்தான் நான் உயிரோட இருக்கேன்னு இருக்கு, எப்போ இந்த கஷ்டம் என்னை விட்டு போகுமோ தெரியல, இது மாறுமா மாறாதா, எவ்வளவு கவலையோட இருக்கிறீங்க நீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுங்க, இந்த சாபத்தை நான் ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன். அவங்க அங்க உட்கார்ந்து சபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவளுக்கு நடக்கக்கூடாது, அவளுக்கு நடக்கக்கூடாது, அவளுக்கு கிடைக்க கூடாது, அவளுக்கு கிடைக்க கூடாது. கஷ்டப்பட்டுதான் எல்லாரும் முன்னுக்கு வர்றோம். இதுல உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டா அவங்களுக்கு போறாங்க, இதுல உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைச்சிட்டா அவங்களுக்கு போறாங்க, உடனே போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பீலையாமின் சாபத்தை, அதாவது பீலையாம் சபித்து செல்ற அந்த ஜெபத்தை நான் கேட்கறது எனக்கு சித்தம் இல்லைன்ட்டு. ஒருத்தர் சாபம் விட்டாங்கன்னா அது நமக்கு அப்படியே பழிச்சிடாது. இப்படி நம்மள சொல்லிட்டாங்களே, அதனால நம்ம குடும்பம் இவ்வளவு சாபத்துக்குள்ள கிடக்கும், அவங்க போய் அழுது அழுது ஜெபம் பண்ணாங்களே அதனால அப்படி நம்ம சாபத்துக்குள்ள கிடக்குறோமோ, அப்படின்னா நீங்க பயப்பட தேவையே இல்லை. அப்படி நீங்க சொல்றீங்க, ஆனா இங்க அப்படித்தானே இருக்கு. எங்க குடும்பம் இருள்ல தானே இருக்கு, நாங்க சாபத்துக்குள்ள தானே இருக்கோம், எங்களுக்கு இன்னும் நல்ல வாழ்வு வரலையே, என் பிள்ளைக்கு இன்னும் நல்ல வாழ்வு வரலையே, சமாதானம் வரலையே, சந்தோஷம் வரலையே, அப்புறம் நீங்க என்னமோ சொல்லிட்டே இருக்கிறீங்க. இது நான் சொல்லல, கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களோட பேசுறது கர்த்தர். எப்படி பேசுறாரு? என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன், இதை கேட்டுட்டு இருக்கிற அன்பு மகளை கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறபடினால அவர் என்ன நினைக்கிறாருன்னா உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு. அப்ப அங்க ஒரு சாபம் இருக்கு, அந்த சாபத்தை என்ன செய்யறாரு? உங்களை விட்டு எடுத்து போடுகிறார். எவ்வளவு பெரிய சாபத்தையும் அவரால் ஒரு செகண்ட்ல தூக்கி வீசிய முடியும். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு நொடி போதும், தூக்கி நிறுத்த 1/2 நிமிஷம் போதும்.
அப்போ என்னை ஆசீர்வதிப்பாரா? நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நான் பூமியில ஆசீர்வாதமா இருப்பேனா? நிச்சயமா இருப்பீங்க. எனக்கு கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம். விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். இதை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி செய். என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கப்பா. நான் விசுவாசிக்கேன்பா. ஆனா கூட எனக்குள்ள என்ன இருக்கு? அவிசுவாசம் இருக்கு. அது என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க. இனி அது எனக்குள்ள வரக்கூடாது. இன்னைக்கு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அட இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே அதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க. கேட்டீங்களா? என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கப்பா. நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் இந்த பூமிக்கு, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் சொந்த பந்தங்களுக்கு, எனக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். கேட்பீங்களா? கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். எப்படியா? உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க கேட்டு பாருங்க, இன்னைக்கு கேளுங்க. அப்பா நீங்க சொன்னீங்கல்ல, சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திட்டேன்னு சொல்றீங்கல்ல, என்ன ஆசீர்வதிச்சது உண்மைனா நான் எழுந்து இருக்கணும்பா. இந்த சாபத்துக்கு நான் கிடக்கூடாது. எது இல்லை, எதை நிமித்தமா நான் இப்படி உளுந்து கிடக்கணும், எதை நிமித்தமா நான் படுத்து கிடக்கணும், நான் எதை நிமித்தமா வீட்டு விட்டு வெளியே போக முடியாம இருக்கிறனோ அது மாறணும். அது நோயா இருக்கலாம், பேயா இருக்கலாம், செய்வினை கட்டா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு இருக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி அது மாறும். அப்படியே மாறும், மாறும். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நடக்குமா? நடக்கும். சொந்த சகோதரர்களே யோசேப்பை குழியில போட்டாங்க, அப்புறமா பார்த்தாங்க வித்து போட்டாங்க. ஆனா நடந்தது என்ன? சொந்த சகோதரர்களே யோசேப்பை வணங்கும்படி தேவன் செய்தார். குழியில தூக்கி போடும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம். என் அன்பு பிள்ளைகளே, அநேகர் அப்படிதான். என்ன, இவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்குமோ, இவங்களுக்கு தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமோ, பெருசா பீத்திட்டு இருக்கேன், இதெல்லாம் எப்படி நடக்குன்னு பார்ப்போம். நீங்க சொன்னீங்க, கர்த்தரை கொண்டு நம்பிக்கையா சொன்னீங்க, ஏசப்பா எனக்கு தருவாங்க அப்படின்னு நம்பிக்கையா சொன்னீங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? நீங்க பெருமை பாராட்டுறீங்க, பெருமை பேசுறீங்க அப்படின்ட்டு. இது கிடைக்க கூடாத அன்பானவர்களே. அநேக அப்படிதான் செய்யறது. எனக்கே நிறைய நடந்திருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கு. இவளுக்கு கிடைக்க கூடாத, இவளா இதை செய்யறா, இதை செய்யறதுக்கு உங்களுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? சரி, காசு வரட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கு ஒரு பேக்கிது மக்கு, இதுக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்துச்சு? சரி, அறிவு தான் வந்துருச்சு, எங்கிட்ட இந்த புத்தி வந்துருச்சுன்னு வை. இது எப்படி கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் எல்லாம் கொடுக்குறாங்க? அவன் கோடிக்கணக்கா செலவு பண்ணிட்டு இருக்கான், இது வர 1000 வச்சு பண்ணிட்டு இருக்கு, இதுக்கு எப்படி அப்ரூவல் கிடைக்கும்? அப்படி அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த லைன்ல உள்ள ஆட்களை பார்ப்பாங்க, அதை அப்படியே நம்மளை விட்டு தட்டி விட பாடுறது. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அந்த ஃபைல் ஏண்டதான் இருக்கு. ஐயோ, அதுக்கெல்லாம் நீங்க கையெழுத்து போட்டுறாதீங்க. இப்படிதான் நீங்க நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அங்கேயும் போய் கெடுத்து விடுறது. யார் அந்த பிள்ளை உங்ககிட்ட வேலை பார்க்குதா? ஆமா, என்ன அதுவே ஒரு மாதிரி டைப்பு, அதை வச்சு எப்படியோ வேலை பார்க்கல தெரியல, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு கணக்குலாம் பாக்குதாக்கும் அப்படி ஏத்தி விட்டு கேவலமா பேசி தள்ளி விட்டுறது. இதுதான் பீலையம்னுடைய வேலை. ஆனா கர்த்தர் அப்படி எதுவும் பாத்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் செய்தி கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு. நீங்க அவருடைய கண்மணின்னு சொல்லிட்டாரு. நேசகுமாரத்தி
அன்பு மகள் அன்பு மகன்னு சொல்லிட்டாரு. அதனால எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு உயர்வை தேவன் கட்டளையிடுவார். அவர் செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைபடாது. மனுஷன் தடுக்கணும்னு நினைப்பான். கவர்மெண்ட் வேலை இவனுக்கு கிடைச்சிடவே கூடாது, இவனுக்கு இந்த கல்யாணம் நடந்துடவே கூடாது, இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துடவே கூடாது. அன்பானவர்களே, அப்படிதான் ஒரு அம்மா போன் பண்ணி ஒரே அழுக, எம்மா கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து எனக்கு வர வேண்டிய நியாயமான சொத்தை தரமாட்டிக்காங்க, அவங்கெல்லாம் நல்ல வசதியா இருக்காங்கம்மா, அந்த சொத்தை வித்து அந்த பணத்தை எனக்கு தாங்க, நான் கொஞ்சம் ஒரு குடிசையாவது போட்டு உட்கார்ந்துக்கிறேன்னு கேக்குறேன், அவங்களுக்கு தர்றதுக்கு மனசு இல்ல, தரவே மாட்டிக்காங்கம்மா. அந்த சொத்தை வித்துட்டாங்களா? விற்கவும் மாட்டிக்காங்கம்மா. வித்தா எனக்கு காசு தரணும்ட்டு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு பசிக்கல, அவங்களுக்கு தேவையில்ல, அவங்களுக்கு காசு தேவையில்ல, இவங்கதான் கஷ்டத்துல இருக்காங்க, இவங்கதான் வாடகை கொடுக்க முடியல, ஒண்ணும் செய்ய முடியல, சரியா சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்காங்க. அந்த லேண்ட வித்தோம்னா நல்ல காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு ஒரு நல்ல வீடு வாடகைக்காவது நல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. இங்க என்ன நடக்கு? நம்ம இடத்த வித்து அவளுக்கு ஒரு ஷேர் போயிடும். அதனால இப்ப முயற்சியே எடுக்கல, முயற்சியே எடுக்கல. உங்க கண்ணீர் வடிச்சாங்க. நான் சொன்னேன், ஒருவரை உயர்த்துறதும் தாழ்த்துறதும் தேவனுடைய கரத்துல இருக்கலாமா, இவங்க கரத்துல கிடையாது. கர்த்தரவங்கள அவங்க கண் முன்னாடி உயர்த்துவாருன்னு சொன்ன. அப்படியாமா? நடக்குமாமா? நாங்க நடக்கும், நீங்க விசுவாசிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம். நடந்தது என்ன தெரியுமா? அவங்க மகனுக்கு அருமையான வேலை, அழகான வீடு, அழகான பைக்கு, கை நிறைய சம்பளம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு நொடியில மாற்றுகிற தேவன். உங்க வாழ்க்கை ஒரு நொடியில மாறப்போகுது. இந்த மாதம் அந்த அற்புதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். இந்த மாதம் தேவன் கொடுக்கும் அந்த அற்புதம் உங்கள் வீட்டிலே சிரசின் மேல வந்து இறங்கும். நடக்குமா? நடக்கும். இது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. சிலர் உள்ளத்துல அப்படிதான் வரும். ஏசப்பா, என் கடன் மட்டும் அடைஞ்சிரட்டும்பா, கடன்காரங்க பேசுற பேச்சு கேட்க முடியல சொல்றோம்ல, எனக்கு ஒரு குழந்தை மட்டும் கிடைச்சிரட்டும்பா, இந்த நிந்தைய என்னை விட்டு நீக்கிருங்கப்பா, என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் மட்டும் நடந்துரட்டும்பா, எனக்கு ஒரு வேலை மட்டும் கிடைச்சிரட்டும்பா, இது மட்டும் அப்படிம்போம்ல. ஒண்ணும் இல்லைங்க, சாபத்துக்குள்ள கிடக்கு. எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாம நான் சாபத்துக்குள்ள இருக்கிறேன்பா. நடந்துடணும் நடந்துடணும், இன்னைக்கு நடந்துடும் நாளைக்கு நடந்துடும் பாக்க நடக்க மாட்டேங்குன்னு வேதனையோடு கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்களை பார்த்துதான் சொல்றேன். கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த சாபத்தை மாற்றுகிற தேவனா இருக்கார். எந்த ஆசீர்வாதம் வேணும்னு நீங்க தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தீங்களோ அந்த ஆசீர்வாதம் இப்ப உங்க சிரசின் மேல தேவன் வைக்க போகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா நடக்கும். ஒண்ணு செய்யலாமா? உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்லைன்னு நினைச்சுக்கங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இப்படி படுத்த படுக்கையில பல வருஷமா இருக்கேம்மா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷம் 15 வருஷம் ஆயிட்டு, உண்மையா நான் எந்திரிச்சு நடக்க போறேன், இனிமே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரப்போகுது, நீங்க என்னமா பேசுறீங்க அப்படின்னு நீங்க சந்தேகத்தின் பேரில இத கேட்டுக்கிட்டு இருந்தா உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். சரிங்களா? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு உங்களை எழுப்புவார். ஒரு 4 பேரு திமிர்வாதக்காரனை கூரை பிடிச்சுக்கிட்டு இறக்குனாங்க. திமிர்வாதக்காரனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. அவனுக்கு கையாசிக்க முடியாது, காலாசிக்க முடியாது, எந்திரிச்சு போகவும் முடியாது, பேசவும் முடியாது. இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கனப்படுத்தின கர்த்தர் ஏன் விசுவாசத்தை கனப்படுத்த மாட்டாரா? உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரணும்னு ஆசைப்படுற என் விசுவாசத்தை கனப்படுத்த மாட்டாரா?
இன்னைக்கு நடக்குதா இல்லையான்னு பாருங்க. மனசார சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. மனசார சொல்றேன், வேண்டுதல் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லி நீங்க வீடு இருண்ட வீடு மாதிரி இருக்குமா? நாங்களே இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கோம். ஒரு வெளிச்சம் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு பண வசதி இல்ல, எதுவுமே இல்லாம நாங்க இப்படி சாபத்துக்குள்ள கிடப்போம். சிலர் லட்ச லட்சமா கோடி கோடியா பணம் வச்சிருப்பாங்க, ஆனா கூட நிம்மதி இல்லையே, நிம்மதியா சாப்பிட முடியலையே, நிம்மதியான வாழ்க்கை இல்லையே, நிம்மதியான வாழ்க்கை துணை இல்லையே, ஏங்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தையும் கேட்பாரு, என் ஜெபத்தையும் கேட்பாரு. இத சொல்ல சொன்ன எனக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு. அதுக்காகவாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். புரியுதா? இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது. இந்த மாதத்துல நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. நிச்சயமா நடக்கும். இந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற்றினேன் என்று சொன்னார். எங்க அப்பா அந்த வார்த்தையை சொல்லும் போது என் உள்ள அவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு. ஏன் தெரியுமா? ஆயிரம் ஆயிரம் குடும்பங்கள் சாபத்துக்குள்ள கிடக்கு, அதுல இருந்து வெளியில வர முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, நிம்மதி இல்லாம இருக்கு. இன்னைக்கு நமக்கு அந்த நிம்மதியையும் சமாதானத்தையும் தேவன் தர வல்லவராக. அவரை நோக்கி பார்ப்போமா? அவர் சொல்றாரு, என்னை நோக்கி பார்த்த ஒருவரது முகமும் வைக்கப்பட்டு போனதில்லை. அப்பத்தை கேட்டா நீங்க கல்ல குடுப்பீங்களா? குடுப்பீங்களா? உங்க பிள்ளை வந்து வயிறு பசிக்குன்னு கேட்கு, 5-6 கல்லள்ளி வச்சு இதை சாப்பிடு அப்படி சொல்லுவீங்களோ? பழைய சோறாவது பானையில இருக்கான்னு பாருன்னு சொல்லுவோம். ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம், எதையாவது செஞ்சு கொடுத்துருவோம் பசியோடு இருக்க பிள்ளைக்கு. கொள்ளாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரமபிதா நம்மை நோக்கி வேண்டுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவாதி தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. இன்றைக்கு விசுவாசத்தோடு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேளுங்கள். என் வீட்டுக்குள்ள இருக்கிற சாபக்கட்டை மாற்றுங்க என்று சொல்லி கேளுங்க. என் பிள்ளையின் மீது இருக்கிற சாபக்கட்டுகள் மாறட்டும் என்று சொல்லி கேளுங்க. என் வீட்டுக்குள்ள இருக்கிற பாவங்கள் எல்லாம் வெளியே போகட்டும் என்று சொல்லி கேளுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள் நான் காத்திருந்தேன், எனக்கு கிடைக்கலையே, இந்த மாசம் கிடைக்குமா? இன்னைக்கு இப்போ இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனை எழுந்துரு, என் மகளை எழுந்துரு. ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏன் இப்படி சோர்ந்து போய் படுத்து இருக்கிறீங்க? பலன் இருக்கிறது, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலன், எழுந்துரு. என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசித்தவளை பாக்கியவதி, விசுவாசித்தவனே பாக்கியவான். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறது, உன் விசுவாசம் உன்னை கனப்படுத்துகிறது, உன் விசுவாசம் உன்னை மேன்மையாக வைக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றையும் நீங்கள் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் ஓர் அற்புதத்தின் மாதமாக மாறுகிறது. அன்பானவர்களே, தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம், தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்போம். ஆவியானவரே என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேட்போம். ஆவியானவரே என் வீட்டிற்குள் வாரும் என்று சொல்லி கேட்போம்.
பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மீது அளவில்லாமல் இறங்கி வரப்போகிறது. கட்டுகளை முகத்தை அறுக்கிற அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வரப்போகிறது. இதோடு முடிந்தது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. உங்களை துக்கப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். உங்களை வேதனைப்படுத்தினவர்கள் உங்களை பார்த்து வெட்கப்பட்டு போவார்கள். அவர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துற காலம் வந்தது மகளே. நீங்க பொறுமையா இருந்ததுக்குரிய பலனை பெற்றுக்கொள்கிற நேரம் வந்தது மகனே. இன்றைக்கு 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 இந்த அற்புதம் உங்க குடும்பத்துல நடந்து கொண்டு இருக்கு. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்க கடன் பிரச்சனை மாறுவதற்கு தேவன் ஒரு வழியை திறந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் நோய் பாடுகள் மறைகிறது. உங்க கணவருடைய குடிப்பழக்கம், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், கேன்சர் நோயிலிருந்து மற்ற எல்லா நோயிலிருந்து விடுதலை தேவன் இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறார். உங்க சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நல்ல வேலையை கர்த்தர் உங்க கை நிறைய தர, சம்பளத்தையும் தர இருக்கிறார். ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நல்ல திருமண காரியம் நடக்கிறது. உங்க வீட்டுல மகிழ்ச்சியான காலங்கள், சந்தோஷத்தின் நாட்கள், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்க போகிறது மகனே. இந்த அழுகை மாறும், இந்த கூக்குரல் மாறும், இந்த கண்ணீர் மாறும், இந்த வியாதி மறையும், இந்த வேதனை மாறும், இந்த துக்கம் மாறும், இந்த பாடுகள் மாறும். இந்த சாப கட்டுகளை கர்த்தர் தகர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஏன் பயப்பட்டாய்? காற்றையும் கடலையும் பார்த்து ஏன் பயப்பட்டாய்? நான் உன் கூட இல்லையா? நான் உன் கரத்தை பிடித்துக் கொண்டு இருக்கவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு இப்ப இந்த நோடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உங்க பிள்ளைகளுடைய கரத்தை பிடிங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய கரத்தை பிடிங்க. இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுங்க. இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்க. கொல்லாத பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுங்க. சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் ரத்தத்தினால விடுதலை உண்டாவதாக. வீட்டுக்குள்ளே காணப்படுகிற எரிச்சல், வீட்டுக்குள்ளே காணப்படுகிற எல்லா பொல்லாத அசுத்தாவின் கிரியைகள், இருள் விலகட்டும். போவலையே என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசு, யார் உன்னை அனுப்பினார்களோ அங்கே போ. பிள்ளைகளை விட்டு விடு. இயேசுவின் நாமத்தில் அதிசயமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கு. சாமுவேல், சாமுவேல் என்பது உங்களுடைய பெயர். நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, பிசினஸ்ல எல்லாம் லாஸ் ஆகி போயிட்டு 0% நின்றுட்டு இருக்கேன். இப்ப இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாலும் என் கடனை அடைக்கவும் முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. என் மேன்மை இழந்த, புகழ் இழந்த, எல்லாம் போச்சு. நான் தற்கொலை பண்ண சரியா நேரம் பார்த்துட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதற்காக நான் உன்னை அழைக்கல. நான் உன்னை அழைச்சு அந்த தேசத்துக்கு கொண்டு போனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ மறுபடியும் எழுந்திருக்கணும். மறுபடியும் நீ செய்ய வேண்டியதை செய். எங்க இருந்து செய்யறது? ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, எல்லாம் நஷ்டம். கேவலப்படுத்தி பேசுகிறாங்க, வேதனைப்படுத்தி பேசுறாங்க, உருவப்படுத்தி பேசுறாங்க. உயிர் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. தேவன் ஒரு வழியை உங்களுக்காக திறப்பேன் என்று சொல்லுங்க. சாபக்கட்டுகள் விலகுகிறது, சாபக்கட்டுகள் விலகுகிறது, சாபக்கட்டுகள் விலகி கொண்டே இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொருவர் மீதும் யார் யார் என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அத்தனை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் விலகுகிறது. ஐயோ, குழந்தை பாக்கியம் இல்லையே, கர்த்தர் இந்த நாள்ல கற்பத்தை வைக்கிறேன், கற்பத்தின் கனியை உனக்கு தருகிறேன் என்று சொல்லு. எல்லாம் முடிந்தது மகனே. துக்க நாட்கள் முடிந்தது. நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு திருமண காரியம், நல்ல வீடு கட்டி அதிலே சந்தோஷமாய் குடியிருக்க போகிறீர்கள். நல்ல வாகனங்களை வாங்கி சந்தோஷமாய் அனுபவிக்க போகிறீர்கள். இந்த சாப கட்டுகள் உடைந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறேன் என்று சொல்லி, உங்கள் சாபத்தின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக மனம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. நிம்மதி இல்லை, எங்க குடும்பத்துக்குள்ள பணம் காசு தங்குவதில்லை. எல்லாம் நஷ்டம், 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 கடன் மேல கடன் என்று சொல்லிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறீங்க. தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்குகிறது.
இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் சிரசின் மேல வந்து நிற்கிறது. இதோடு முடிந்தது மகன். அப்பா பிதாவே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சாபக்கட்டுகளையும் நீர் எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். கனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ள நினைத்தால் சிறையில் காண்கிற இந்த நம்பருக்கு போன் பண்ணி ஜெபித்துக் கொள்ளலாம், தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.